ரஜினிகாந்த் அண்ணன் மகன் அவர் சொல்றாரு, தளபதி எங்களோட கூட்டணி வச்சிருந்தா நாங்க அவரை துணை முதல்வர் ஆக்கி இருப்போம். யாரு துணை முதல்வர் ஆக்குறத? நீதான் உருப்படாம போய் ஒன்னிலாம் போய் சேர்ந்துட்டு கட்சி கொடி மான ஈன சூடு சொர்ணம் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு விஜய பிரபாகரன் அட்வைஸ் பண்றதுக்கும் ஒரு தகுதி வேணும். இங்க எங்களுக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ண வரக்கூடாது. என் தலைவர் வர்றாருனால தேருமா தேரு திருவிழா, அது கூட்டம் கிடையாது, பிரம்மாண்ட பேரணி. ஏ சாமி வருது வழிய விடுங்கடா. விசிலடி பெண்ணே விசிலடி, தமிழ்நாடு குழுங்க விசிலடி, நம்மை பிடித்த தீய சக்தி போக போகுதுன்னு விசிலடி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் எங்களின் வெற்றி முதல்வர் 2026 செஞ்சார்ஜ் கோட்டையின் முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களை வணங்குகிறேன். மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களையும் வணங்குகிறேன். தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரும் எங்களை எல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் இயக்கிக் கொண்டு வருகின்ற அவதூறுகள், அப்பட்டமான பொய்கள் அனைத்திற்கும் சிங்கமென நின்று பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் வணங்குகிறேன். தளபதி முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களின் தொகுதியின் மாவட்ட செயலாளராக இருக்கும் இளம் தளபதி அருமை சகோதரன் சிவா அவர்களையும் வணங்குகிறேன். எங்களுடைய மாவட்ட கழகத்தின் இணை செயலாளரும் எனக்கு முதலாக அம்மாவும் பேசுவார் என்று வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தேவகியை அறிய வைத்த பெருமை ஜெகன் அவர்களே. எனக்கு முன்னே பேசி சென்றிருக்கின்ற அருமை சகோதரி ஸ்பூர்த்தி அவர்களே, சட்ட வல்லுநர் இந்திரா தன்ராஜ் அவர்களே, பகுதியின் செயலாளர் அருமை சகோதரன் ரவி அவர்களே, சவுந்தரராஜன் அவர்களே, பாலா அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவரையும் வணங்குவதே வடசென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் விஜி தேவகி. விசிலடி பெண்ணே விசிலடி, தமிழ்நாடு குழுங்க விசிலடி. விசிலடி பெண்ணே விசிலடி, தமிழ்நாடு குழுங்க விசிலடி, நம்மை பிடித்த தீய சக்தி போக போகுதுன்னு விசிலடி, நம்மை பிடித்த தீய சக்தி போக போகுதுன்னு விசிலடி. ஓட்டு கேட்டு வருவாண்டி அவன் காதுல விசில ஊதடி, ஓட்டு கேட்டு வருவாண்டி அவன் காதுல விசில ஊதடி. ரொம்பவும் பேசுனா விசில கொடுத்து அனுப்படி, ரொம்பவும் பேசுனா விசில கொடுத்து அனுப்படி. நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றி சின்னம் விசில். நிறைய பேருக்கு கல்ல கூட்டணிக்கு தூக்கம் போச்சு, சோறு இறங்கல, வைத்த கலகுது. ரெடி டு கோ ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி ஜிஎச். நான் சந்திச்சேன் ஒரு தம்பிய, எல்லாம் ஒரு நட்பு முறை தானே. எலெக்ஷன் வரும்போது நம்ம அங்காளி பங்காளி, அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. ஏண்டா சோர்வா இருக்கிற தம்பின நான் இந்த போட்டு போலகிறீங்களே நீங்க. நாங்க முதல்வர் தொகுதியில இருக்கிறா, என் தலைவர் முதல்வர்டா, என் தலைவர் முதல்வர். அப்ப நாங்கெல்லாம் யாரு? துணை முதல்வர். நாங்கெல்லாம் துணை முதல்வர். ஆமா தானே? சாமி, சாமிக்கு பக்கத்துல இருக்கிறது உற்சவர். சாமியை கும்பிடும் போது உற்சவர் தானே கும்பிடுறோம். என் தலைவர் வர்றாருனால தேருமா தேரு திருவிழா, அது கூட்டம் கிடையாது, பிரம்மாண்ட பேரணி. ஏ
சாமி வருது வழிய விடுங்கடா. சூட ஏத்தி காட்ட வேணும், வழிய விடுங்கடா. தளபதி டிங் 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 டிங், தளபதி டிங் டிங் டிங், தளபதி தளபதி தளபதி. இப்போ ஒரு 2 நாளா பரப்புரைக்கு போறார் தளபதி. வரலாறு காணாத கூட்டம். புரட்சி தலைவருக்கு எப்படி இருந்ததோ அப்படிதான், அதையும் மிஞ்சிட்டாருன்னு கூட நான் சொல்லுவேன். இதனால என்ன ஆச்சு? அடிவயிறு பத்தி, காதுல புகை வந்து, கண்ணு வீங்கி போய் தூக்கமே இல்லை. அதுலயும் இந்த மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ அண்ணன் ஆர்டி சேகருக்கு தூக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. மக்களை கேட்டேன், நானு பரப்புரைக்கு போய் கொண்டிருக்கிறேன். முன்னாடி இந்த எம்எல்ஏ பாத்துக்கிறீங்களா? யாருன்னே தெரியாதுமா. அந்த எங்களுக்கு யாரு, அவரு எப்படி இருப்பாரு? அப்ப இப்ப நிக்கிறவர் யார் தெரியுமா? என்ன குழந்தை, இது கூட தெரியாது. ஜோசப் விஜய்மா. எங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணம்மா, எங்க தம்பிமா, இது கூடவா எங்களுக்கு தெரியாது? நீங்க என்ன சொல்லுங்க. எங்க ஓட்டெல்லாம் அந்த தம்பிக்கு தான், அந்த அக்காவுக்கு தான். இந்த தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றிலேயே பெரம்பூரினுடைய வெற்றி சரித்திரம் பேசும் வரலாறு, வாகை சூடும் வரலாறு. இந்த கல்லா கூட்டணி இருக்குதுல்ல, அது கலர் கூட்டணி, அது செல்லா கூட்டணி, அது நில்லா கூட்டணி. நம்ம கூட்டணி மக்கள் கூட்டணி. மக்கள் மட்டும்தான், மக்களை நம்பிதான் தலைவர் வந்திருக்காங்க. மக்களை ஃபுல் சப்போர்ட் பண்ண போறீங்க இல்லையா? 2026 முதல்வர் யாருமா? சி ஜோசப் விஜய் என்னும் நம்ம தளபதி. சின்னம் விசில் சின்னம். இந்த பால்டாயில் யாருன்னு தெரியுமா? பால்டாயில் யாரு? யாரு? தெளிவாகிற தம்பி, வாழ்த்துக்கள். இந்த பால்டாயில் உதயநிதிக்கும் மற்றும் பலர் பழனிசாமிக்கும் ஒரே ஒரு சண்டை தான் இருக்குது. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. யார் யார் காலில் நீ விழுந்த? நான் யார் யார் காலில் விழுந்த? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. எத்தனை காலின் எண்ணி நின்றா இன்னத்துக்கு ஆவருது சொல்லு, விளங்குமா? ஒண்ணுமே வழங்காது. இதுல தேவையில்லாத பிரச்சனைய பண்ணி நாவுக்கரசர் அண்ணன் தேர்தல் பிரச்சாரகர் நாஞ்சிலார் அண்ணன் வருகை தந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வழியை விடுங்க. அண்ணன் நாஞ்சிலார் அவர்களை வடசென்னை வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தேவகி அக்கா வரவேற்கிறேன். அண்ணா வாங்க. இந்த பிரபாகரன் இருக்கிறார் இல்லவா, நம்ம விஜயகாந்த் அண்ணன் மகன், அவர் சொல்றாரு, ஒரே காமெடி தான், சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தளபதி எங்களோட கூட்டணி வச்சிருந்தா நாங்க அவரை துணை முதல்வர் ஆக்கி இருப்போம். யாரு துணை முதல்வர் ஆக்குறத? நீதான் உருப்படாம போய் ஒன்னிலாம் போய் சேர்ந்துட்டு கட்சி கொடி மான ஈன சூடு சொர்ணம் எல்லாத்தையும் அடமான வச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நீக்கிறீங்க. இந்த லட்சணத்துல அதான் காங்கிரசுக்கு போவாதே, அவர்கள் ஏமாற்றுவார்கள், போகக்கூடாது அண்ணா. நீ எங்க போய் உக்காந்துக்கிற தம்பி? நீ எங்க போய் உக்காந்துக்கிற? ஜாடி பானில ஊழ்ந்து பள்ளி காலி பானில ஊந்த கதையா போய் நீ திமுகல ஊந்துட்ட தம்பி. விஜய பிரபாகரன் அட்வைஸ் பண்றதுக்கும் ஒரு தகுதி வேணும். இங்க எங்களுக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ண வரக்கூடாது. அண்ணன் வந்துட்டாங்க, டைம் எடுத்து கூடாது. ஒன்ன சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏல நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு மிரள போது ஸ்டேட்டு. எங்க விசில் சத்தம் கேட்டு நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டு. கடைசி நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கை நமது தலைவர், பெரம்பூர் தொகுதியின் வெற்றி முதல்வர் தளபதி சி ஜோசப் விஜய் என்னும் அவருக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்க
நன்றி. வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்துக்கும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அவர்களுக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட சகோதரி சகோதரர்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். பெரம்பூர் நம்ம ஊரு, நம்ம மக்கள் உழைப்ப மட்டும் நம்பி வாழ்ற இந்த மக்களுக்கு நீங்க எலெக்ட் பண்ற எம்எல்ஏஸும் மினிஸ்டர்ஸும் உங்களுக்கும் அதே அளவுக்கு அதே ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ட்டு நீங்க விரும்புறீங்களா? ஆனா இங்க இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷமா நீங்க கேக்குற முக்கியமான பிரச்சனைகளுக்கு எதுக்காவது ஆன்சர் வந்திருக்கா, சொல்யூஷன் வந்திருக்கா, இல்ல ஒரு நல்ல சிஸ்டமாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா? குடிநீர் சுத்தமா இல்ல, சூவேஜ் தண்ணி, ட்ரைனேஜ் தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர்ல மிக்ஸ் ஆகுது, ஹாஸ்பிட்டல்ஸ்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்ல, வீடுங்களுக்கு பக்கத்திலேயே டாஸ்மாக், நெய்பர்ஹுட்ல ட்ரக்ஸ், இவ்ளோ ப்ராப்ளம்ஸ். அப்போ இது எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும் தானே? இதெல்லாம் உங்களோட பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். நீங்க கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. சூவேஜ் தண்ணி குடிக்கிற தண்ணியில மிக்ஸ் ஆகுதுன்னா அதனால எவ்வளவு நோய்களும் இன்ஃபெக்ஷன்ஸும் ஸ்ப்ரெட் ஆகும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸ். இந்தியால தமிழ்நாடு தான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டெவலப்ட் ஸ்டேட்ஸ் சொல்றாங்க. அப்போ இங்க ஏன் இப்படி? 10 வருஷத்துல உங்களுக்கு வராத மாற்றம் இப்ப வேணுமா? அப்போ இது உங்க கையில தான் இருக்கு. இப்ப வர எலெக்ஷன்ஸ்ல உங்களோட ஓட்டர் டர்ன் அவுட் 90% மேல இருக்கணும். நீங்க கரெக்டான உங்க லீடர், இன்டெலிஜென்ட்டா ஹார்ட் ஒர்க்கிங் ஆன உங்களோட லீடரை நீங்க செலக்ட் பண்ணணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம தலைவர் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல சிஸ்டம் உருவாக்கலாம். நன்றி, வணக்கம்.